வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் மனைவி ரொம்ப உஷாரு, ஏமாற்றவே முடியாது, என் 2 பசங்களும் பாவம் அப்படின்ட்டு தனுஷ் பேசியிருக்காரு. எதுக்கு அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுஷ் கடைசியாக ராயன் படத்தில் நடிச்சிருந்தார். அவரே இயக்கியிருந்த அந்த படம் சுமாரான வரவேற்பை பெற்றிருக்கு. ஏஆர் ரகுமானின் இசை, நட்சத்திர பட்டாளத்தின் துணை என பல இருந்தும் படம் சொதப்பியது தனுஷ்க்கு கொஞ்சம் அப்செட் கொடுத்திருப்பதாக சிலர் சொல்கிறாங்க. அதே சமயம் வசூல் ரீதியாகவும் படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக அவர் சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா படத்தில் நடிச்சிட்டு வராரு. தமிழ் சினிமாவில் உருவக்கேலியை சந்தித்த நடிகர்கள் பலர் இருக்காங்க. அவர்களில் அதிகம் சந்தித்தவர் என்றாலே அவர் தனுஷ் தான். துள்ளுவதோ இளமை படத்தில் அவர் அறிமுகமான போது இவரெல்லாம் ஒரு ஹீரோவா என பலரும் அவரது காது படவே பேசினாங்க. ஆனால் அந்த வயதில் பக்குவத்தோடு அதை கடந்து சென்று திறமையை மட்டும் வளர்த்து இன்னைக்கு தனக்கென்ன தனி இடத்தை பிடிச்சிருக்காரு. அந்த வகையில் தனுஷை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அவர் கடைசியாக ராயன் படத்தில் நடித்தார். தனது 50வது படமான அதை தானே இயக்கவும் செஞ்சிருந்தார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்துருச்சு. தனுஷுடன் சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டவங்களும் நடிச்சிருந்தாங்க. பெரும் எதிர்பார்ப்போடு படம் வெளியானாலும் எதிர்பார்த்த வெற்றியே பெறல. அதற்கு காரணம் படத்தோட கதையும் ஸ்கிரீன் பிளேவும். இரண்டும் வடசென்னை உள்ளிட்ட படங்களை நினைவுபடுத்தியதாகவே ரசிகர்கள் சொன்னாங்க. இதுக்கிடையே காதல் கொண்டன் படத்தில் நடித்ததற்காக ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா தனுஷை பாராட்டினாங்க. அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறிச்சு. அந்த காதலுக்கு ரஜினியின் வீட்டில் முதல்ல சம்மதம் கிடைக்காவிட்டாலும் பிறகு சம்மதம் கிடைச்சதால அவங்களும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவர்களின் திருமணம் நடந்த போது ரஜினி வீட்டுக்கு தனுஷ் மருமகனா என்று பலரும் வாயை பொழந்தாங்க. அவர்களுக்கு யாத்ரா லிங்கா என்ற 2 மகன்களும் இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் 3 படத்துல இயக்குனராக அறிமுகமானாங்க. அதன் பிறகு அவர் இயக்கிய வைராஜாவை, லால் சலாம் ஆகிய படங்களும் தோல்வி அடைஞ்சிருச்சு. சூழல் இப்படி இருக்க பல வருடங்களாக சுமூகத்துல இருந்த தனுஷ் ஐஸ்வர்யா திருமண வாழ்க்கை இப்போ பிரிவுல இருக்கு. இருவரும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து கோரி இருக்காங்க என்று சொல்லப்பட்டாலும் விரைவில் 2 பேரும் சேர்ந்து விடுவாங்க என்று இரு தரப்புக்கும் நெருக்கமான வட்டாரம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தனுஷ் கொடுத்த பழைய பேட்டி ஒன்று சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. அநேகன் பட சமயத்தில் தனுஷ் அளித்த பேட்டியில், எனது 2 பசங்களும் என்ன போல தான் உருவத்தில் இருக்காங்க, பாவம். யாத்ரா குணத்தில் என்ன போலவே இருக்கான். உணவில் மட்டும் அவன் அசைவம், நான் சைவம். மற்றபடி பெரும்பாலும் என்னை போன்ற குணம்தான். லிங்கா தான் அவங்க அம்மா மாதிரி. அவங்க அம்மா ரொம்பவே உஷாரு, ஏமாற்றவே முடியாது. அதே போல தான் லிங்காவும் வரான். அவர் தான் வளர்ந்த பிறகு என்ன செய்வானோ அப்படின்ட்டு தனுஷ் பேசியிருக்காரு. தனுஷோட இந்த பேட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷும் ஐஸ்வர்யாவும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமா பற்றின நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.